கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை பயன்படுத்தி பீட்ரூட் சாதம் தான் செய்து காமிச்சிருக்கோம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட சைடிஷாக முட்டையும் செய்து காமிச்சிருக்கோம். 2 வீடியோ இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இது ஒரு 6 நிமிஷம் வீடியோ தான். நீங்களும் பர்ஃபெக்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை டக்குன்னு ரெடி பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5லேருந்து 6 பச்சை மிளகாயை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால 6லேருந்து 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய மிளகாயை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3லேருந்து 4 மிளகாய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 கிலோ அளவு பீட்ரூட்டை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பீட்ரூட்டுக்கு தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க மாட்டோம். பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயை பொறுத்து தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவு காய் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கூடவோ குறைவோ பயன்படுத்தினீங்கன்னா உப்பு கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு லெவல் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லெவல் படுத்திக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால இதை அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 5 நிமிஷம் கேப்பில் நீங்கள் இடையிடையே கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போது நம்ம கலந்து விட்டாச்சு. மறுபடியும் லெவல் படுத்திட்டு மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா காயில் இருந்த தண்ணி ஓரளவு அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கலந்துக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வேகலை அப்படின்னா மறுபடியும் மூடிட்டு வேக வைங்க. எனக்கு ஒரு 3/4 பாகம் அளவு தான் வெந்து வந்திருந்தது. நான் மறுபடிக்கும் மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. அடிபாகத்தில் இருக்க காய் மேல் பாகம் வர மாதிரி மாற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் லெவல் படுத்திட்டு மூடிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. காய் நல்லா பூ போல் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாதம், அதாவது பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில் நம்ம சைடிஷாக முட்டை செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் செய்ய போகிறோம். ஒரு ஆலக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதாவது 3 விதமான முட்டை பொரியல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 வகையான முட்டை பொரியலும் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு முட்டை பொரியல் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போது ஆலக்கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றி விடுங்க. ஆயில் நல்லா அப்ளை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவு அல்லது 2 பிஞ்சு அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஸ்பூனை பயன்படுத்தி கலந்துக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போதுமே இது போல் சுற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஓரங்கள்லாம் வெந்திருக்கும். நடுப்பகுதியிலையும் பாதி அளவு முட்டை வெந்து வந்திருக்கும். இப்போ ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா இது போல் எடுத்து விடுங்க. நம்ம ஓரங்கள்லாம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவே எடுக்க வரும். நீங்கள் ஸ்பூனை பயன்படுத்தி எடுத்துகிட்டு இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது வெந்து வரட்டும். நல்லா ஸ்பூனில் அழுத்தம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சைடிஷாக குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இப்போது எனக்கு
பீட்ரூட் பொரியல் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 பேருக்கு மட்டும்தான் இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் கிளற போகிறேன். அதனால் பாதி அளவு காயை எடுத்து வேறு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு 3 பேருக்கு தகுந்த அளவுக்கு சாதம் சேர்த்து கிளறி எடுக்க போகிறேன். நம்ம காய்க்காக மட்டும்தான் 1.5 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம். இப்போது சாதம் சேர்த்துருக்கனால இதுக்கு சாதத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சாதம் சேர்த்ததும் நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம முழுமையாக கலந்தாச்சு. சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இந்த சாதத்தை நம்ம லஞ்ச் பாக்ஸில் ஃபில் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான இந்த பீட்ரூட் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு இதே முட்டை ரெசிப்பியை சைடிஷாக வச்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. குழந்தைகளுக்கு பீட்ரூட் சாதம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். தேங்க்யூ.